அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தினதும் முஸ்லிம்களினதும் எதிரிகள் இந்த மார்க்கம் பண்பாட்டின் மூலம் வளர்ந்தது என்பதை சரியாக புரிந்திருக்கிறார்கள். எனவே முஸ்லிம்களிடத்தில் இந்த பண்பாடுகள் இருந்தால் இந்த மார்க்கம் வேகமாக பரவிவிடும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு முஸ்லிம்களிடமிருந்து பண்பாட்டை தூரப்படுத்துவதற்காக வேண்டி திட்டமிட்டு செயற்படுகிறார்கள். அதில் குறிப்பாக யூதர்களை பொறுத்தவரையில் மனித பண்பாடுகளின் எதிரிகள் அவர்கள். நான் மனித பண்பாடுகள் என்று சொல்வதற்கு காரணம் முஸ்லிம்கள்ட்ட மட்டுமல்ல, உலகத்திலேயே நல்ல பண்பாடுகள் இருக்கக்கூடாது என்று நினைக்கிற அரக்கர்கள் யூதர்கள். மிக மோசமான ஒரு கூட்டம். ஆனால் தந்திர புத்தி, மிக மோசமான நடத்தைகள் இருந்தாலும் நிறைய கடும் மூளைசாலிகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம், உலக பொருளாதாரங்களில் கை வைத்திருக்கக்கூடிய கூட்டம். ஆனா இந்த கூட்டத்தினுடைய அவல நிலை என்னவென்றால், இவர்களுக்கு என்று ஒரு சொந்த நாடு கிடையாது. இவர்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரிகிற நாடோடிகள். சொந்த நாடு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை யூத சமுதாயத்தில் இருந்த ஹேர்டில் என்று சொல்லக்கூடிய ஒருவனுக்கு வருகிறது. 1890 ஆரம்பம். இவன் ஒரு புத்தகம் எழுதுகிறான், யூத சாம்ராஜ்யம் என்று. அந்த புத்தகத்தை மக்கள் மத்தியிலே, யூத மக்கள் மத்தியிலே பரப்பிவிட்டு அந்த புத்தகத்தினுடைய எதிரொலி என்ன என்பதை ஆய்வு செய்வதற்காக வேண்டி 1897 ஆண்டு சுவிஸிலே மிகப்பெரிய ஒரு யூத மாநாடு நடக்கிறது. யூத மாநாடு என்றால் யூத ஞானிகள் கலந்து கொள்கிறார்கள், வைஸ் ஜியோனிஸ்ட். சுமார் 300க்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டு ஒரு மாதத்திற்கு மேல் கேம்ப் அடித்து முகாமிட்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். யூத சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்கான சாத்தியப்பாடுகளையும் திட்டங்களையும் விரிவாக கலந்துரையாடுகிறார்கள். என்ன முடிவெடுத்தார்கள் தெரியுமா? யூத சாம்ராஜ்யத்தை உருவாக்குவோம், முதலில் எல்லையை வரைவோம். யூத சாம்ராஜ்யத்தின் எல்லை வரைகிறார்கள். பலஸ்தீனம் அவர்களுடைய மையப்புள்ளி. பலஸ்தீனத்தில் இருந்து ஆரம்பிப்பது, அப்படியே சிரியா, ஜோர்டான், லெபனான், எகிப்தின் ஒரு பகுதி, மக்கா, மதீனா, இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய சாம்ராஜ்யத்தின் கீழ் கொண்டு வருவது. இதற்கு அரசியல் ரீதியான சில ஸ்ட்ராட்டஜிகள், வேலை திட்டங்கள், பண்பாடு ரீதியான சில வேலை திட்டங்கள். இந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்காக வேண்டி 2 குழுக்களாக அவர்கள் பிரிகிறார்கள். ஒரு கூட்டம் சிஹியூனியா என்று அழைக்கப்படுகிற ஜியோனிஸ்ட், இன்னும் ஒரு கூட்டம் மாசூனியா என்று அழைக்கப்படுகின்ற ஃப்ரீமேசன்ஸ். இந்த ஜியோனிஸ்டுகள் அரசியல் ரீதியான நகர்வை முன்னெடுப்பார்கள். இந்த ஃப்ரீமேசன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டம் பண்பாட்டு ரீதியாக இந்த உலகத்தை வீழ்ச்சி அடைய செய்வது. குறிப்பாக இதை சொன்ன ஏரியா யார கையில் இருக்கக்கூடிய ஏரியா? முஸ்லிம்களுடைய கையில். அதிலேயும் பிரதானமாக பலஸ்தீன் என்பது நம்முடைய முதல் கிப்லா உள்ள இடம். அங்கு போய் கை வைத்தால் முஸ்லிம் இளைஞன் கொதித்து போவான். முஸ்லிம் இளைஞன் அதற்காக உயிரை கொடுக்க வருவான். ஏனென்றால் அவனுக்கு சலாஹுத்தீன் அய்யூபியினுடைய வரலாறு தெரியும். அவனுக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்து வரலாறு தெரியும். எனவே அவனுடைய கிப்லா பறிபோவதை அவன் விரும்ப மாட்டான். எனவே இவர்கள் டார்கெட் பண்ணுகிறார்கள் முஸ்லிம் இளைஞன். முஸ்லிம் பெண்கள் உயரிய பண்பாடுகளோடு இருக்கக்கூடாது. ஒழுக்க வீழ்ச்சிக்கு இவர்களை இட்டுச் செல்ல வேண்டும். இந்த ஃப்ரீமேசன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதற்கான எல்லா திட்டங்களையும் வகுக்கிறார்கள். ஒரு
புக் இருக்கிறது, அல் மௌசூஅ அல் முயஸ்ஸரா ஃபில் அத்யானி வல் மதாஹிபில் முஆசிரா என்று சொல்லி, அதாவது நவீன காலத்தில் இருக்கக்கூடிய மதங்கள் இயக்கங்கள் சம்பந்தமான ஒரு கலைக்களஞ்சியம். இந்த புத்தகத்தை சவுதியில் உள்ள டாக்டர் மானி இப்னு ஹம்மாத் அல் ஜுஹனி என்று சொல்லக்கூடிய அறிஞர் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தின் முதலாவது வால்யூமில், 2 வால்யூம் இந்த புக், முதலாவது வால்யூமில் அவர் குறிப்பிடும் போது ஃப்ரீமேசன்ஸை பற்றி சொல்லும் போது இந்த ஃப்ரீமேசன்ஸ் உடைய சிந்தனை கோட்பாடுகள் என்னவென்றால் நிறைய சொல்றார். அதில் ஒன்று தஅவத்து ஷபாபி வஷாபாத்தி இலல் இன்கிமாசி ஃபிர் ரதாயில், இளைஞர்களையும் அதே போன்று இளைய பெண்களையும் யுவதிகளையும் அசிங்கமான ஆபாசமான விஷயங்களில் ஈடுபட அழைப்பது. இளைஞர்களையும் யுவதிகளையும் எதுக்கு அழைப்பது என்றால் ஆபாசத்தின் பாலும் விரசத்தின் பாலும் அழைப்பது. இது அவர்களுடைய ஒரு திட்டம். அதே போன்று புனிதமான அம்சங்களை அவர்களுடைய பார்வைகளில் கெடுத்து விடுவது. புனிதம் என்று ஒன்று இருக்காது. குடும்ப கட்டுமானத்தை உடைத்தெறிவது. இதற்காக உலகத்தில் உள்ள மீடியாக்கள் அனைத்தையும் நம் வசப்படுத்துவது, அந்த மீடியாக்களை ஒரு கூரிய ஆயுதமாக பயன்படுத்துவது என்றெல்லாம் அவர்களுடைய திட்டம் இருக்கிறது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அவர்கள் மிக மோசமான முறையில் உலகத்தை கொண்டு வந்து விட்டார்கள். நம்முடைய சமுதாயத்து இளைஞர்களதும் யுவதிகளதும் மூளைகள் சலவை செய்யப்பட்டு நம்மிடம் பண்பாடுகள் அப்படி அகற்றப்பட்டு குப்பைகள் தான் நம்முடைய தலையில் ஏறி உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறோம். எல்லோரும் காமவெறி, எல்லோரும் ஒரு வகையான சினிமா பைத்தியம். இப்படியான மோசமான சிந்தனைகள் அவர்களிடம் வரும்போது நல்ல பண்பாடுகளை பார்க்க முடியாது. இன்றைக்கு அதனுடைய விளைவை அறுவடை செய்கிறோம். பெற்றோரை மதிக்காமல் பிள்ளை வீட்டை விட்டு ஓடுகிறாள். பார்க்கிறோமா இல்லையா? 10 மாதங்கள் வயிற்றில் சுமந்து 2 வருடங்கள் அவளுடைய உதிரத்தை பாலாக மாற்றி கொடுத்து அவளுடைய படிப்புக்காகவும் கல்விக்காகவும் வெளிநாட்டில் சென்று அல்லது ஆட்டோ ஓட்டி அல்லது கூலி தொழில் செய்து வியர்வை சிந்து உழைத்து அவளை ஒரு நிலைக்கு கொண்டு வந்த தந்தை யாரோ ஒருவன், சில நேரங்களில் அவன் முஸ்லிம் அல்லாதவனாக கூட இருப்பான், அவன் பார்த்து சிரித்து விட்டான் என்பதற்காக அல்லது அவனிடமிருந்து வந்த மிஸ்கோலுக்காக வேண்டி அவனோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு இந்த பெற்றோரை தூக்கி எறிந்து விட்டு நம்முடைய பெண் பிள்ளைகள் வீட்டை விட்டு போகவில்லையா? ஆண் குழந்தைகள் எத்தனை பேர் என்று பெற்றோரை மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் இந்த ஒழுக்க வீழ்ச்சிக்கு செல்வதற்கு காரணம் இந்த யூத சதித்திட்டம். முஸ்லிம் இளைஞர்களும் யுவதிகளும் நல்ல பண்பாட்டோடு இருந்தால் அவர்களுடைய நல்ல பண்பாட்டை பார்க்கிற அவருடைய பக்கத்து வீட்டு முஸ்லிம் அல்லாத சகோதரன், அவனோடு பஸ்ஸில் பயணிக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாதவன், காலேஜிலே யூனிவர்சிட்டியிலே அவனோடு படிக்கக்கூடிய அவனுடைய நண்பன், அவனை பார்த்து இஸ்லாம் இவ்வளவு அழகான மார்க்கமா என்று நினைத்து இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் உண்மையிலேயே உலகத்தின் நிலைமை மாறிவிடும். இதை யூதர்கள் பயப்படுகிறார்கள். எனவே ஒழுக்க வீழ்ச்சியை இந்த உலகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்து மக்கள் அந்த சதி வலையிலே வீழ்ந்து சின்ன பின்னமாகிக் கொண்டிருப்பதையும் சீரழிந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட பிரதானமான நோக்கம் என்ன? இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக், உயரிய பண்பாடுகளை பூரணப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அவர்களுடைய வழியில் பயணிக்கக்கூடிய நம்முடைய சிந்தனையும் அதுவாகவே இருக்க வேண்டும். பெற்றோர்கள் தங்களுடைய பொறுப்பில் இருக்கிற பிள்ளைகளிடத்தில் நல்ல பண்பாடுகளை பழக்க வேண்டும். பாடசாலையில் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்லூரிகளிலே விரிவுரையாளர்களாக இருப்பவர்கள், அவர்களிடம் வரக்கூடிய அந்த மாணவர்களிடத்தில் நல்ல பண்பாடுகளை விதைக்க வேண்டும். சமுதாயத்து தலைவர்கள், சமுதாயத்திலே உள்ள உலமாக்கள், சமுதாயத்திலே உள்ள தாயிகள்,
அவர்களை நம்பி வருகிற மக்களிடத்தில் வக்கிர புத்திகளையும், அவர்களிடத்தில் மற்றவர்களை பழிவாங்குகிற சிந்தனைகளையும், அவர்களை மலினப்படுத்தி அவர்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்கக்கூடிய நிலைகளில் இருந்து அவர்களை விடுவித்து நல்ல பண்பாடுகளை அவர்களுடைய உள்ளங்களிலே விதைக்க வேண்டும். மன்னிக்கிறவர்களாக, விட்டு கொடுக்கிறவர்களாக, அடுத்த முஸ்லிமை நேசிக்கிறவர்களாக, தன்னலப்பற்றவர்களாக, அடுத்தவர்களுடைய குறைகளை மறைக்கக்கூடியவர்களாக, எல்லோருக்கும் அன்பு காட்டக்கூடியவர்களாக, மனிதர்களையும் தாண்டி மிருகங்களுக்கும் அன்பு காட்டக்கூடியவர்களாக, முஸ்லிம்களை தாண்டி முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் மனிதநேயத்தோடு நடக்கக்கூடியவர்களாக இவர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கிறது, நம் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு லட்சியம் இருக்கிறது. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரோடு சுவர்க்கத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பது. அந்த ஆசை நம்முடைய உள்ளங்களில் வரவில்லை என்றால் நம்முடைய உள்ளங்களில் இன்னும் ஈமான் சரியாக உட்காரவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிற ஒரு முஸ்லிம், அவனுடைய கவலையும் அவனுடைய ஆசையும் அவனுடைய பிரார்த்தனையும், யா அல்லாஹ், நான் நாளை மறுமையிலே சுவர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒன்றாக இருக்க வேண்டும், அதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக என்பதாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கு இலகுவான வழி என்ன? அல்லாஹ்வுடைய தூதரோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக இருப்பதற்குரிய இலகுவான வழி என்ன? நம்மிடத்தில் நல்ல பண்பாடுகளை நாம் வளர்த்துக் கொள்வது. இதனால் எதுவும் குறைந்து விடுவதில்லை. அடுத்த சகோதரனை பார்த்து சலாம் சொல்வதால் எதுவும் குறைவதில்லை, கை கொடுப்பதால் எதுவும் குறைவதில்லை, முகமலர்வதால் எதுவும் குறைந்து விடுவதில்லை. அவன் வீதியிலே ஒரு பொருளை தூக்க கஷ்டப்படும் போது நின்று அந்த பொருளை அவனுக்கு தூக்கி விடுவதால் எந்த ஒன்றும் குறைந்து விடப் போவதில்லை. பக்கத்து வீட்டிலே ஒரு முஸ்லிம் அல்லாதவர் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படும் போது அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதனால் எந்த ஒன்றும் குறைந்து விடுவதில்லை. ஒரு அனாதை குழந்தை, அந்த குழந்தையை பராமரிப்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கும் போது அந்த குழந்தையை நாம் எடுத்து வந்து அதனை பராமரிப்பதனால் எதுவும் குறைந்து விடுவதில்லை. நல்ல பண்பாடுகள் அனைத்துமே நலவுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கும் நிம்மதியை தரும், மகிழ்ச்சியை தரும், அடுத்தவர்களுக்கும் நம்மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும். நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த பண்பாடுகளை விதைக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இன்றைக்கு அரசியல் நிலவரங்கள் வரும்போது பிரார்த்தனைகளும், எல்லோரும் குனூத்தோதுங்கள் என்பதும், தொழுகைகளிலே துஆ செய்யுங்கள் என்பதும் ஒரு ஃபேஷனாக மாறி இருப்பது போன்று பார்க்கிறோம். இன்றைக்கு தேவை என்ன தெரியுமா? பிரார்த்திக்க வேண்டும் தான். ஆனால் சீசன் வரும்போது மட்டுமல்ல, நிரந்தர தீர்வு நமக்கு தேவை. நிரந்தர தீர்வு என்னவென்றால், நம்முடைய கையில் இருக்கிற இந்த அற்புதமான வேத நூல், நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான அல்லாஹ்வுடைய தூதரின் போதனைகள், வழிகாட்டல்கள், இவற்றை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் உண்மை முஸ்லிமாக மாறினால் அல்லாஹ்வுடைய உதவியால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகத்தில் எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம். நம்மிடம் இருக்கிற இந்த பண்பாடுகள் அப்படியே இருக்க, ஏமாற்றுதல், மோசடி செய்தல், பொய் சொல்லுதல், உணர்ச்சி வசப்படுதல், கோபப்படுதல், விட்டு கொடுக்காமை, சுயநலம், இந்த பண்பாடுகளை எல்லாம் நம்மோடு வைத்துக் கொண்டு குனூத்தில் துவா கேட்டு பிரயோசனம் இல்லை. துவாவை பாடமாக்கி ஓதி பிரயோசனம் இல்லை. நம்முடைய பண்பாடுகள் மாறினால் நம்மை எல்லோரும் உற்று நோக்குவார்கள். அவர்களுடைய உள்ளங்களை இந்த பண்பாடு கவரும். வேறு யாரிடத்திலும் குர்ஆன் சொல்லுகிற பண்பாடு கிடையாது, ஹதீஸ் சொல்லுகிற பண்பாடு வேறு எங்கும் சொல்லப்படவில்லை. இந்த குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிற பண்பாடுகளை நாம் சுமக்கும் போது உலகம் நம்மை திரும்பி பார்க்கும், எல்லோருக்கும் ஆசை வரும். இந்த பண்பாடுகளை நாமும் பண்பாடாக கொண்டால் நிம்மதியாக வாழலாம் என்று ஆசைப்படுவார்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் சந்திக்கலாம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை நாமும் புரிந்து கொண்டு செயற்படுவதற்கும், எந்த பண்பாடுகளை நாம் கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்கலாமோ அந்த பண்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கும் நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.